வணக்கம். பர்னாமா செய்திகளின் பார்வை நிகழ்ச்சியில் மீண்டும் உங்களை சந்திக்கின்றேன். நான் கார்த்திகா பாலகிருஷ்ணன். பாரம்பரிய இசையின் பெருமையையும் நம் கலாச்சாரத்தின் செழுமையையும் இந்த உலகிற்கு எடுத்துரைக்கும் ஓர் அற்புத இசைக்கருவி நாதஸ்வரம். மங்கள நிகழ்ச்சிகளில் முதல் வரிசையில் அமர்ந்து கொண்டு மங்கள இசையை இசைக்கும் இந்த நாதஸ்வரத்தின் இசையை நம்மில் எத்தனை பேர் உள்வாங்கி கேட்கிறோம்? அந்த இசையை எத்தனை பேர் ரசிக்கிறோம்? அதனை ஆழமாக உணர்கிறோம். ஆலயங்களிலும் திருமண வைபவங்களிலும் ஒரு இசையாக மட்டுமே, ஒரு பகுதியாக மட்டுமே இதனை பார்க்கும் நாம் இன்று அதனை ரசித்து கேட்டு அதில் இன்புற நம்முடன் அரங்கில் இன்று இணைந்திருக்கின்றார் நாதஸ்வர வித்வான் GN குமரன் ராமையா. அவருடன் பேசுவோம். வணக்கம். வணக்கம். எப்படி இருக்கீங்க? நல்லா இருக்கிறேன். நீங்கள் எப்படி இருக்கீங்க? ரொம்ப சிறப்பாக இருக்கேன். இந்த அரை மணி நேரத்திற்கு இந்த நிகழ்ச்சிக்கு வந்தமைக்கு எங்களின் மனமார்ந்த நன்றி. அதாவது இந்த பாரம்பரிய இசைன்னு சொல்லும்போது, நாதஸ்வரம் அப்படின்னு சொல்லும்போது, இந்த நாதஸ்வரம் உங்களின் வாழ்க்கையில் எப்படி அறிமுகமானது, அதை பற்றி கொஞ்சம் சொல்லுங்கள். ஓகே. ஸோ ஃபஸ்ட்டு வந்துட்டு என்னோட ஃபாதர், எங்கள் அப்பா வந்துட்டு நாதஸ்வரம் தான் வாசிக்கிட்டு இருந்தார். ஸோ அவர் வந்துட்டு எனக்கு ஒரு 6 வயசு இருக்கும். அப்போ வந்துட்டு அப்பா வந்துட்டு என்னை பக்கத்தில் இருக்கிற மாரியம்மன் டெம்பிள், இப்போல தான் நான் இருக்கிறேன். ஸோ அந்த மாரியம்மன் டெம்பிளில் நாதஸ்வர வித்வான்கள் இந்தியாவிலேருந்து வந்திருந்தவங்க இருந்தாங்க. ஸோ அவங்கக்கிட்ட வந்துட்டு என்னை போய் கற்றுக்கிறதுக்கு விட்டார். ஸோ அந்த 6 வயசுலேருந்து ஸ்டார்ட் பண்ணி அப்படியே எனக்கு அந்த வயசில் எனக்கு ஒன்றும் விவரங்கள் ஒன்றும் தெரியாது. ஸோ அப்போ எனக்கு சங்கீதங்கிறது வந்துட்டு மை ஃபர்ஸ்ட் பேசிக் லெசன்ஸ் நான் நினச்சிக்கிட்டு அப்படியே கற்றுக்கிட்டது தான் என்னோட பயணம் ஸ்டார்ட் ஆகுது. அதாவது இப்போ அப்பா கிட்ட இருந்து தான் இந்த இசைக்கருவி வந்தது அப்படின்னு சொன்னீங்க இல்லையா? என்னென்ன நுணுக்கங்களை பயன்படுத்தி அதை நீங்கள் அதாவது உங்களுடைய ஆர்வம் ஒன்று இருக்குது, அப்பாவுடைய வற்புறுத்தல் அப்படின்னு ஒன்று இருக்குது. நிச்சயமாக அவரோட அந்த தொடக்கம் தான் முதன்மையாக இருந்திருக்கும். அப்படி இருக்கும்போது உங்களுக்கு அது பிடிச்சி கற்றுக்கிட்டீங்களா, இல்லை வற்புறுத்தலால் கற்றுக்கிட்டு பிறகு அது உங்களுக்கு பிடிக்க ஆரம்பிச்சிருச்சா? இல்லை, இது வற்புறுத்தலதோ ஒன்றும் இல்லை. எனக்கு தெரிஞ்சு ஸோ ஒரு அப்பாங்களுக்கு தெரியும் தான் நம்மளோட பசங்களுக்கு என்ன வரும். அப்போ எங்கள் அப்பா சின்ன வயசுலேயே அப்சர்வ் பண்ணது என்னன்னா, எனக்கு என்னமோ மியூசிக்கில் வந்துட்டு ஏதோ ஒரு விஷயங்கள் வரும். ஸோ அப்பா என்ன பண்ணார், ஏன்னா எங்கள் அப்பா ஜெனரேஷன் பை ஜெனரேஷனாக வரல நாதஸ்வரத்தில். அப்போ என்கிட்ட என்னமோ ஒரு விஷயம் இருக்குதுன்னு தெரிஞ்சுதான் அப்பா என்னை போய் அந்த இதில் அந்த துறையில் போய் கற்றுக்க போட்டோன்னே நானும் ஆர்வமாக, எனக்கும் அந்த வயசில் 6 வயசுல எனக்கு வந்துட்டு நாதஸ்வரங்களோட சவுண்ட் இசை அதை கேட்கணுன்ற ஒரு ஆசை, அதை பிடிச்சி பார்க்கணும், வாசித்து பார்க்கணுன்ற ஒரு ஆசை வந்தது தான். அப்படி எங்கள் அப்பாவும் சொல்லிட்டார், ஓகே கண்டிப்பாக உனக்கு இந்த இசை வரும் அப்படின்னு சொல்லி கண்டினியூ ஆகுது. சரி, இப்போ இந்த நாதஸ்வரம்னு சொல்லும்போது அதன் ஒவ்வொரு பாகம், அதாவது நாதஸ்வரம் அப்படின்போது நீட்டாக இருக்கு இல்லையா, அதனுடைய ஒவ்வொரு பாகத்தை விவரிக்க முடியுமா? உங்களுக்கு தெரிஞ்ச அதோட பயன் என்ன, இந்த துளை என்ன இசையை வெளியாக்கும், இல்லை இது எதில் செய்யறாங்க, இது செய்வதற்கு எத்தனை கால அவகாசம் தேவை, இந்த மாதிரி விஷயங்கள்லாம் கொஞ்சம் விளக்குங்க. ஓகே, இதுதான் பாருங்க நாதஸ்வரம். ஓகே, இதில் வந்துட்டு நிறைய இது இருக்குது, ஒரு ஸ்ருதி இருக்குது. இப்போ நான் எடுத்துகிட்டு வந்தது 2.5 கட்டை. அப்போ இதில் 2 இருக்குது, 1.5 இருக்குது, 3 இருக்குது. அதெல்லாம் வித்தியாசங்களாக இருக்கும். ஒன்று ஸ்மாலாக இருக்கும், இன்னும் சின்னதாக இருக்கணும், பெருசாக இருக்கணும், அந்த மாதிரிலாம் இருக்கும். அப்போ இதோடது வந்துட்டு இதுக்கு வந்துட்டு ஆச்சா மரம்னு சொல்லுவாங்க இந்தியாவில், அதில் தான் செய்யப்படுகிறது. மரம்ன்றது மரம், எஸ், ஆச்சா மரம்னு சொல்லுவாங்க. ஸோ அது அந்த காலத்திலே கண்டுபிடிச்சது. அப்புறம் இதில் சீவாளி, இது வந்துட்டு ஒரு வகையான புல்லுன்னு தான் சொல்லுவாங்க. அது ஒரு வகையான புல்லில் செய்கிறது தான் இந்த சீவாளி. அப்போ இதை செய்கிறதுக்கான நிறைய ப்ரொஃபஷனல்ஸ் இருப்பாங்க, இதுக்குன்னு உள்ளவங்க இந்தியாவில் இருப்பாங்க. ஸோ அது பிராண்டோடு செய்வாங்க. NL இருக்கும், NLK இருக்கும், NR இருக்கும். ஸோ அவங்க செய்கிறதுக்கு எத்தனை நாள் ஆகுனா ஒரு 1 to 2 weeks, 1 வாரங்கள் 2 வாரங்கள், அது அவங்களோட பொறுத்து இருக்குது எப்படி செய்கிறது. அந்த காலத்தில் ஆரம்பித்து செஞ்சது தான் இது. சரி, இப்போ இந்த நிறைய துளைகள் இருக்கு இல்லையா, எல்லா நாதஸ்வரத்துலேயுமே வாசிக்கும் போது இந்த துளையில் இந்த சவுண்ட் தான் கேட்கும், இந்த துளையில் இந்த சவுண்ட் கேட்கும் அப்படின்றது எல்லா நாதஸ்வரத்துக்குமே ஒரே மாதிரி தான் இருக்கும் இல்லையா? எஸ், கண்டிப்பாக. ஆனால் ஸ்ருதி வேதங்கள் வரும் கண்டிப்பாக. ஏன்னா இப்போ 2.5 கட்டிக்குன்னா 2.5 ஸ்ருதி தான், அதை வச்சு தான் வாசிக்க முடியும். மற்ற நாதஸ்வரத்தில் மற்றது, ஆனால் மற்றபடி யாரும் எது வாசித்தாலும் அந்த சவுண்டு தான் அதில் வரும். சரி, இப்போ நாதஸ்வரம் 6 வயசுலேருந்து வாசிட்டு இருக்கேன்னு சொல்கிறீங்க. நீங்கள் எதிர்கொள்ளும் சவால்கள் என்ன இந்த நாதஸ்வரத்தை வாசிக்கும் போது? இப்போ என்னை நீங்கள் கேட்டிங்கன்னா எனக்கு இசை அறிவு கிடையாது. இப்போ நான் பார்க்கும்போது அந்த ப்ரீதிங், அந்த மூச்சு அதிகம் தேவைப்படும் அந்த ஒரு இசைக்கருவியை அந்த நாதஸ்வரத்தை வாசிக்கும் போது. அதுபோல் நீங்கள் என்னென்ன சவால்களை எதிர்கொள்கிறீங்க இந்த நாதஸ்வரத்தை வாசிக்கும் போது? அது கண்டிப்பாக ஃபஸ்ட்டு மூச்சு தான் இதுக்கு முக்கியமானது. ஏன்னா சிறு வயசுலேருந்து கற்றுக்கிட்டு நான் அப்படியே ப்ராக்டிஸ் பண்ணி எவ்வளோ தான் ப்ராக்டிஸ் பண்ணி நம்ம எத்தனை நாள் வாசித்தாலும் ஒரு சர்டன் லிமிட்டுக்கு தான் நம்மளோட மூச்சு நம்ம கொடுத்துக்கிட்டே இருக்க முடியும். ஸோ அதுக்கு மூச்சு பயிற்சி ரொம்ப முக்கியம். மூச்சு பயிற்சினா எப்படின்னா, இதை டெய்லி நம்ம ஒரு அட்லீஸ்ட் வீக்லி ஒரு
3 to 4 டைம்ஸ் நம்ம கண்டிப்பாக அதை பயிற்சி செஞ்சுக்கிட்டே இருக்கணும் வீட்டில். இல்லைன்னு வச்சுக்கோங்க, ஒரு 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 மாதம் 2 மாதம் நம்ம கொஞ்சம் இடைவேளை விட்டுட்டோம்னா நம்மளுக்கு வாசிக்கும் போது அந்த மூச்சு வாங்கும். அப்போ நம்ம கேட்குறவங்களுக்கும் தெரியும், இன்னும் அது என்னமோ விட்டு இன்னமும் கொஞ்சம் கஷ்டப்படுறாங்களே அப்படின்னு. அப்போ இதே நம்ம ஃப்ளோவாக நம்ம அப்படியே வாசிக்கிட்டே இருந்துட்டோம்னா எவ்வளோ பெரிய நீட் சாங்காக இருந்தாலும் நம்ம ரிலாக்ஸாக ஈஸியாக வாசிக்கலாம். அதுதான் என்னோட கஷ்டமே இதில். ஃபர்ஸ்ட் வந்து ப்ரீதிங், ரெண்டாவது நம்மளுக்குன்னு ஒரு பார்ட்னர், தவுள் பார்ட்னர் இருப்பாங்க. ஸோ அவங்களுக்கு நம்ம ஒரு இது வாசிப்போம், அவங்க ஒரு இது வாசிப்போம். இல்லை, அதாவது நாதஸ்வரத்தோட தோழன் அப்படின்னு சொன்னா அப்போ அவங்க எங்க கூட அவங்க சேர்ந்து வாசிக்கும் போது நாங்கள் 2 பேரும் ஒரே பயணத்தை நம்ம செய்யணும். நாங்கள் வாசிக்கிறத அவங்க வாசிக்கணும். ஸோ நான் கற்றுக்கிட்டு வாசிக்கிறேன், அப்போ அவங்க என் கூட சேர்ந்து வாசிக்க பொழுது தாளங்கிறது ரொம்ப முக்கியம். ஏன்னா அவங்க தமிழ் வந்து தாளம் பேஸ் பண்ண ஒரு இசை கருவி இல்லையா? அப்போ நாங்கள் 2 பேருமே இப்போ ஒரு கீர்த்தனை வாசிக்கிறோம். அந்த கீர்த்தனை வந்து எனக்கு தெரிஞ்சதாக இருக்கலாம், அவங்க அதை கற்றுக்கணும்னு அவசியம் இல்லை. ஆனால் அவங்களும் வாசிக்கணும், நானும் ஒரே டெம்போவாக போகணுன்னா அதுக்கு தாளம் ரொம்ப முக்கியம். தாளம் இதில் கொஞ்சம் ரொம்ப கஷ்டமாக இருந்துச்சுன்னா அது ரொம்ப பெரிய ஒரு இறைஞ்சூராக இருக்கும், சவாலாக இருக்கும் இந்த விஷயத்தில். இதெல்லாம் அந்த ஆனால் நீங்கள் தனியாக வாசிச்சிங்கன்னா சிக்கல் இருக்காது. தனியாக இப்போ பாருங்கள், இப்போ நான் தனியாக இருக்கிறேன். ஸோ சோலோவாக ஏதாவது வாசிக்கிறதா இருந்தால் ரிலாக்ஸாக. சரி, சோலோவா ஒன்று வாசிங்களேன் பார்ப்போம். இப்போ நீங்க வாசிச்ச ராகம் வந்து கண்டிப்பா மகிழ்ச்சியான ஒரு அன்பு, ஒரு அந்த மாதிரியான ஒரு விஷயங்கள் இல்லையா? இப்போ இதே ராகத்துல வந்து சோக பாடல்களை நம்ம வாசிக்க முடியுமா? அதாவது நம்மளுடைய அந்த கவலையை வெளிப்படுத்தக்கூடிய ஏதேனும் பாடல்களை வாசிக்க முடியுமா? கவலைகள் இல்ல, இது மகிழ்ச்சி தான். இது மகிழ்ச்சி தான். ஆனா இப்ப நீங்க கேட்டீங்கன்னா அப்ப கொஞ்சம் எமோஷனலா, சோகம்ன்றது இல்ல, எமோஷனலா ஆகணும் அப்படின்றதுக்காக சில ராகங்கள் இருக்கு. வேணும்னா அதை நான் வாசிச்சு கண்டிப்பா. இது வந்து கொஞ்சம் இமோஷனலா இருக்கும் இந்த ராகங்கள். சஹானா ராகம்னு சொல்லுவாங்க. நீங்க சொன்னது போலவே உண்மையா அந்த ராகத்தை கேட்கும்போது அது ஒரு ஆழமான ஒரு டீப் ஒரு ஃபீல் நிச்சயம் உண்டாகுது. ஸோ அப்போ இந்த ராகங்கள் வந்து அதை பேஸ் பண்ணி தான் இந்த மாதிரி விஷயங்கள்லாம் அமைது இல்லையா? இப்போ வந்து ஒரு இசைக்கலைஞர் அப்படின்னு சொல்லும்போது கண்டிப்பாக சில அம்சங்களை வந்து அவங்க பின்பற்ற வேண்டும், சில கிரைட்டீரியா இருக்கணும். நாதஸ்வர இசைக்கலைஞர் அப்படின்னும் போது ஒருத்தருக்கு இருக்க வேண்டிய தகுதிகள் அல்லது அந்த கட்டுப்பாடுகள், ஒழுக்கமுறை, அதை பற்றி கொஞ்சம் விளக்குங்க. எஸ், அது உண்மையாக இப்போ என்னோட வாழ்க்கையில் நான் என்னையே சொல்கிறேன். ஃபஸ்ட்டு வந்துட்டு எப்படியும் இருந்துடலாம் அப்படின்னு நம்ம வாழ்ந்துக்கிட்டு இருக்கும்போது சில துறைகளுக்குள்ளே நம்ம போகும்போது அப்போ தான் நம்மளுக்கு தெரியும் இதுக்கு என்ன தேவை. இந்த நாதஸ்வரத்தில் தேவையான முதல் விஷயமே பொறுமை. அதை நம்ம கற்றுக்க பொழுதோ
கற்றுக்கிற அந்த டைம்லேயே வந்துட்டு நம்மளுக்கு வந்துட்டு அவ்வளோ பொறுமை இருக்கணும். ஏன்னா நம்ம எடுத்தோன்னே இதை வாசிக்கணும், நம்ம இமேஜினேஷனில் இருப்போம், நம்ம இதை வாசிக்கலாம் அதை வாசிக்கலாம் என்னென்னமோ எடுத்தோடனே சினிமா பாட்டு வாசிக்கலாம் அப்படின்னு நிறைய தோணும். ஆனால் அதுக்கு பேசிக்காக இருக்கிற அந்த கர்நாட்டிக்கை கற்றுக்கிறதுல அந்த கர்நாட்டிக்கை ஒவ்வொன்றா ஒவ்வொரு சரளி வரிசையிலேருந்து ஆரம்பித்து ஒவ்வொன்று போகிறதுக்கு வந்துட்டு அவ்வளோ நாள் எடுக்கும். ஸோ அதை கற்றுக்கிறதுக்கான பொறுமைகள் நம்மகிட்ட இருக்கணும். அதுக்கப்புறம் டிசிப்ளின், ரொம்ப எல்லாத்துலேயுமே டிசிப்ளின் இருக்கணும். ஆனால் இந்த நாதஸ்வரத்தை வாசிக்கும் அந்த டிசிப்ளின்ன்றது எப்படி தெரியுங்களா, நம்மளுக்கு பயபக்தியாக இருக்கணும் ஃபர்ஸ்ட். அது வந்துட்டு நம்மளோட சரஸ்வதியாக நினைக்கணும். நம்ம இது ஒரு கருவி தானே, இதே நம்ம எப்படி வேணாலும் வாசிக்கலாம், எங்கே வேணாலும் எடுத்துகிட்டு போகலாம் அப்படின்னு அது முதல் பட்சம் நம்மக்கிட்ட இருக்கவே கூடாது. ஒரு சரஸ்வதி தாயை நம்ம எப்படி கையில் வச்சுருக்கிறோம், அந்த ஒரு பயபக்தி இருக்கணும். அப்போ தான் இது முழுமையாக நம்மளால் அந்த அர்ப்பணிப்பு உணர்வு நம்ம முழுசாக அந்த இசைக்கருவி மேலே செலுத்தினாதான் அந்த இசைக்கருவியோட அந்த ஆசீர்வாதம் நமக்கு கிடைக்கும். கண்டிப்பாக அவங்களுக்கு கொடுக்குற அந்த மரியாதை அவங்களோட இதை வந்துட்டு நம்ம அவங்களுக்கு கொடுத்துடணும். அப்போ தான் அட்லீஸ்ட் கொஞ்சமாச்சும் அவங்க நம்ம கிட்ட வருவாங்க, கருணை காட்டி ஓகே சரி இந்த பையனை என்னமோ நல்லா ஏன்னா அந்த டெடிகேஷன் நம்ம அவங்களுக்கு கொடுக்கணும். அப்போ தான் அந்த கற்றுக்கிற ஒரு ஆர்வம் வரும். அந்த மரியாதை கொடுக்கறதுனால நம்மளுக்கு வந்து ஒரு ஆர்வம் வந்துட்டு அதை நம்ம இன்னும் ஜேர்னியை நம்ம இன்னும் கண்டினியூ பண்ணிக்கிட்டே போகலாம். சரிங்க, இப்போ நான் தொடக்கத்தில் சொன்ன மாதிரி இந்த நாதஸ்வரம் அப்படின்றது ஒரு மங்கள வாத்தியம். எல்லா சுப காரியங்கள் மங்கள நிகழ்வுகளில் வந்து கண்டிப்பாக இருக்கக்கூடிய, குறிப்பாக ஆலயங்களில் நடக்கிற திருமணங்களில் வந்து இந்த தவில் நாதஸ்வரம் வந்து ஒரு முதன்மை இசைக்கருவியாக இருக்குது இப்போ வரைக்கும். என்னதான் காலம் மாறினாலும் என்னதான் இசைக்கருவிகள் இருந்தாலும் இப்போ வரைக்கும் இருக்குது. அதன் முக்கியத்துவம் என்ன? ஏன் வந்து இந்த நாதஸ்வரத்தை மங்கள வாத்தியமாக தேர்ந்தெடுத்தாங்க? இந்த கல்யாண வைபவங்கள் முக்கிய வைபவங்களில் வந்து ஏன் இதை வாசிக்கிறாங்க? ஓகே, இது எப்படின்னா ஆதி காலத்துலேருந்து இது ஒரு மங்கள வாத்தியமாக ஏன் கொண்டு வந்தாங்கன்னா, ஃபர்ஸ்ட் வந்துட்டு கோயில் இறைவனோட சன்னதியில் அது அந்த காலத்துக்கு முடிஞ்சு அந்த இப்போலே ஆரம்பித்ததுலேருந்து இப்போ உள்ள ஒரு காலகட்டத்தில் இது ரொம்ப முக்கியம். எதுக்கு தெரியுங்களா, இப்போ பேசிக்காக சொல்ல போனால் இப்போ ஒரு ஆலயங்கள் வந்துட்டு ஏதோ ஒரு விஷயங்கள் நடக்குது, ஏதோ ஒரு சுபகாரியம் நடக்குது. அப்போ வெளியே இருக்கிறவங்களுக்கு சில பேருக்கு வந்துட்டு தெரியாது. அப்போ மங்கள வாத்தியம்ன்றது இதோட பெயர். அப்போ நம்ம மங்கள வாத்தியம் கேட்கும் போது வெளியே இருக்கிறவங்களுக்கு என்ன தோணும், அங்கே என்னமோ ஒரு சுபகாரியம் நடக்குது, அவ்வளோதான். ஆட்டோமேட்டிக்காக அவங்க மனசில் வந்துட்டு என்னமோ ஒரு நல்ல விஷயம் நடக்குது. ஒன்று கல்யாணங்களில் நடக்கிறது, அது என்னோட பேசிக்காக என்னோட பர்சனலாக என்னதுங்க சொல்கிறேன். கல்யாணத்துக்கு வர்றவங்க எப்படியோ வந்துட்டு அவங்கவுங்க வந்துட்டு நிறைய பேர் வருவாங்க. எல்லாரும் ஒரே மாதிரி நினைக்க மாட்டாங்க. அவங்கவுங்க பாட்டுக்கு அவங்களோட ஸ்டோரி சொல்லுவாங்க, இவங்க ஸ்டோரி சொல்லுவாங்க. அங்கே வந்துட்டு கல்யாணம் நடக்குது. அப்போ தாலி கட்டுற வரைக்கும் ஒரு முக்கியமான தருணம். அந்த இடத்துல வந்துட்டு யாரோ ஏதாவது பேசும்போது மாப்பிள்ளை வீட்டுக்காரவங்களுக்கோ பொண்ணு வீட்டுக்காரவங்களுக்கு ஏதாவது கேட்கக்கூடாது. அப்போ அந்த இடத்துல நம்ம வாசிச்சுக்கிட்டு இருக்கோம்னு வச்சுக்கோங்க, இவங்க என்னதான் கத்தி பேசினாலும் நம்மளோட அப்போ நம்மளோட வாசிப்பு அப்படியே அந்த ஹாலே சரவுண்ட் பண்ணும் போது இவங்க வந்துட்டு என்ன நல்ல விஷயம் கண்டிப்பா பேசுவாங்க. அப்படி தவறான விஷயங்கள் பேசினாலும் அது அவங்களுக்குள்ளே இருந்துடும். அங்க சுபகாரியம் நடக்குது. இதை முன்னிட்டு தான் மங்கள வாத்தியம். எதுக்குன்னா ஒரு நல்ல காரியம் நடக்குது, நல்ல ஒரு விஷயங்கள் நடக்கும் போது அதுக்கு நாங்க எவ்வளோக்கோல ஒரு கோயிலுக்கு குருக்கள் ஒரு மாலை எந்த நல்ல விஷயங்கள் முக்கியமோ அதே அளவுக்கு மங்கள வாத்தியம் ஒரு முக்கியமான ஒரு அங்கம். சரி, இப்ப ஒரு 2 பாடல் ஒரே ராகத்துல வந்து இளையராஜாவோட ஒரு பாடல் ஒன்று, ஏஆர் ரஹ்மானோட ஒரு பாடல் ஒன்று வாசிச்சு காட்ட முடியும்? ஓகே, அதை ஒரு சாங்ஸ்ல வந்து நம்ம எடுக்கணும் ஒரு பாடல்.
வந்து என்னை தொடும்லேருந்து சொர்க்கமே என்றாலும் சரிதானே? சரியா சொல்லிட்டு தானே? கரெக்டாக சொன்னீங்க. தென்றல் வந்து என்னை தொடும் சொர்க்கமே என்றாலும். சரி, இப்போ இது வந்து என்ன ராகம்? இது வந்துட்டு பாடல் வந்து சாரங்க தரங்கினின்னு சொல்லுவாங்க. ஆனால் இதே ராகத்தோட தான் ஹம்சாநாதமும் சேர்ந்து வரும். ஸோ இதோட இன்னும் நிறைய பாட்டு வாசிக்கணும்னா ஹம்சாநாதத்தில் வந்துட்டு இதே ராகம் தான். ஒரு ரெண்டாவது வாசிச்சது ஹம்சாநாதம். ஆனால் அது எல்லாம் ஒரே இதுதான். அப்போ நம்ம ஸ்பெசிஃபிக்காக சொல்லணும்னா, ஏன்னா இப்போ நான் வாசிச்ச ராகமோ ரெண்டாவது வாசிச்ச ராகமோ ஒன்று தான். ஆனால் அதில் மைல்டாக கொஞ்சங்கள் நம்ம இளையராஜா சார் வந்துட்டு ரொம்ப அந்த ஏதாவது ஒரு சாங் செய்யும்போது அவர் கொஞ்சம் அவரோட விளையாட்டு அப்போ நம்ம அதை கண்டுபிடிச்சி இது நீங்கள் கேட்டிங்களா என்ன சவால்கள், இதுவும் ஒரு சவால் தான். இப்போ நம்ம ஒரு பாட்டு நம்ம இந்த ராகம்னு நினச்சி நம்ம வாசிச்சுக்கிட்டு இருப்போம். ஆனால் அதில் வந்துட்டு ஏதாவது ஒரு சொரசானங்கள் வந்துட்டு கொஞ்சம் மாறும்போது நம்ம யோசிப்போம், வேற ராகத்தோட சொர கொஞ்சம் தொட்டுட்டு போதே, அந்த லைட் அந்த கொஞ்சோண்டு விஷயத்தில் அவ்வளோ ஒரு பெரிய மேஜிக் இருக்கும். சரி, இப்போ நீண்ட நேரம் இப்போ மூச்சு அப்படின்னும் போது அதிகமாக தேவை. இப்போ நீண்ட நேரம் நீங்கள் ஒரு கச்சேரி போய் வாசிக்க போறீங்க, ஒரு 2 மணி நேரம் 3 மணி நேரம் வாசிக்கும் போது உடல் ரீதியாகவும் மன ரீதியாகவும் எந்த மாதிரியான தயார் நிலை வேலைகளை செஞ்சுட்டு போவீங்க, இல்லைன்னா உங்க மைண்ட் வந்து எப்படி நீங்க ரெடி பண்ணிட்டு போவீங்க? ஓகே, அது உண்மையாக இப்போ நார்மலாக ஒரு கல்யாணத்துக்கு போகிறோம், ஒரு 2.5 hours ஒரு 2.5 மணி நேரம் நம்ம வாசிக்கிறோம். ஸோ அதுக்கு கூட அவ்வளோவா இது தேவைப்படாது. ஆனால் சில கோயில் ஆலயங்களில் வாசிக்கும் போது ரதப்புறப்பாடுன்னு ஒன்று வரும். பெரிய பெரிய திருவிழாக்கள்லாம் வந்துட்டு காலையில் ஆரம்பிச்சோம்னா நம்ம மத்தியானம் வரைக்கும் வாசிக்கணும். ஸோ ஃபர்ஸ்ட் எல்லார் மாதிரியும் நம்ம பிரேக்ஃபாஸ்ட் அந்த சாப்பாடு உணவுகள் கரெக்டாக எடுத்துக்கணும். ரெண்டாவது, இப்போ நம்ம இந்த வாரத்தில் நம்ம அங்கே போகிறோன்னு தெரிஞ்சுன்னா நம்மளோட ப்ராக்டிஸ் கொஞ்சம் கூடையா செய்யணும். டெய்லி அந்த ஜாதகத்தை வந்துட்டு கொஞ்சம் வேகமாக வாசிக்க, அந்த ஜாதகம் பண்ணுறது ப்ராக்டிஸ். அது நம்ம வீட்டில் உட்காந்துட்டு இப்போ நார்மலாக வந்துட்டு இப்போ ஒன்றுமே இல்லை, கச்சேரி இல்லைன்னா ஒரு 2 hours நம்ம ஜாதகம் பண்ணுறோம், 3 hours ஜாதகம் பண்ணுறோம். ஆனால் இதுவே ஒரு திருவிழா இந்த மாதிரி நம்மளுக்கு தெரியவும் தானே இத்தனை மணி நேரம் வாசிக்க போகிறோம். ஸோ அந்த டைமில் நம்ம வந்துட்டு மூச்சு பயிற்சிக்காக நம்ம எவ்வளோ நேரம் முடியுமோ, ஏன்னா வீட்டில் நம்ம ட்ரைனிங் பண்ணும்போது அது பெரிய சிரமமாக தெரியாது. ஆனால் நம்ம அவ்வளோ சிரமம் கொடுத்து நம்ம ப்ராக்டிஸ்லேயே அவ்வளோ சிரமம் கொடுத்தாதான் அந்த இடத்துல வாசிக்கும் பொழுது அது நார்மலாக தெரியும். இல்லாட்டி கஷ்டப்படுறாங்க, ஏன் இவங்களால வாசிக்க முடியலன்ற ஒரு இது வரும். அதாவது இப்போ இந்த இசை உலகில் எங்கே பார்த்தாலுமே இப்போ வந்து தொழில்நுட்பத்தோட ஆதிக்கம் வந்து ரொம்ப அதிகமாகிருச்சு இல்லையா? அப்போ இந்த இசைத்துறை அப்படின்னு வரும்போது இப்போ ஏஐ பயன்படுத்தி பாட்டுகளை உருவாக்கிட்டு இருக்காங்க. அது வந்து நாதஸ்வரத்தை பொறுத்த வரைக்கும் ஒரு வாய்ப்பாக பார்க்குறீங்களா, இல்லை அது ஒரு சவாலா? அது உண்மையாக ஒரு சவால் தான். ஏன்னா இப்போ நீங்கள் சொன்ன மாதிரி ஒரு கல்யாணத்துலேயும் கோயில்லையும் வந்துட்டு நாதஸ்வரம் தவிலுங்கிறது ரொம்ப முக்கியம், ரொம்ப அவசியம். இட்ஸ் கம்பல்சரி, கண்டிப்பாக இருக்கக்கூடியது. ஆனால் இப்போ வர்ற காலங்களில் வந்துட்டு ஏஐ கூட விட்டுடலாம். அது அட்வான்ஸ் டெக்னாலஜினா இப்போ ஒரு கல்யாணத்தில் வச்சுக்கலாமே, நம்ம இருக்கணும்னு நினச்சி நம்ம போகிறோம். ஆனால் இப்போ உள்ள ஜெனரேஷன்லாம் எப்படி அவங்க எடுத்துகிட்டு போகிறாங்கன்னா, பரவாயில்ல டிஜே தான் இருக்கிறாங்களே, அவங்கக்கிட்ட பாட்டு கேட்டுட்டு ஒரு சீடியில் நாதஸ்வரத்தை கொடுத்தோம்னா அவங்க ஒரு நாதஸ்வர சவுண்டு தானே வரப்போகுது. ஏன்னா வாசிச்சதுலேயும் நாதஸ்வரம் தான் வாசிச்சிருக்கிறாங்க. நம்ம என்ன சொல்கிறோன்னா, அந்த லைஃபாக செய்கிறதுங்கிறது தான் அதோட பியூட்டி. அதான் இவங்க என்ன பண்ணுறாங்கன்னா, சத்தம் கேட்டால் சரி அப்படின்ற ஒரு கான்செப்ட் வச்சுருக்கிறாங்களே, அது உண்மையாக ஒரு மிகப்பெரிய சவால். அது பெரிய சவால். நாதஸ்வரம் வாசிக்கும் போது நீங்கள் அதிகம் விரும்பும் தருணம் எது? ஓகே, அது எப்படின்னா, எவ்வளோ நேரம் பாருங்கள், எவ்வளோ நேரம் வேணாலும் வாசிக்கலாம். நான் வாசிக்கிட்டே தான் இருந்திருக்கிறேன். ஆனால் அந்த ஒரு தருணம் எப்போ தருங்களா வரும், அந்த மக்கள்லாம் திரும்பி நின்று பார்க்கும் போது அப்படியே தலையாட்டுறாங்க, அப்படியே அவங்களும் சேர்ந்து அவங்களுக்கு அந்த நான் என்ன சங்கீதத்தில் வாசிக்கும் போது அது தெரியுதோ இல்லையோ, ஆனால் அவங்க அதை ரசிக்கிறாங்க பாருங்க. அப்போ அந்த போன எனர்ஜிலாம் திருப்பி வரும் பாருங்க. ஓகே ரைட், இதுக்கப்புறம் என்ன அது நல்லா இருக்கும். அது பார்க்க ரொம்ப நம்மளா வாசிக்கிட்டே இருப்போம், சரி முடிஞ்சோன்னு கிளம்புறது. அது இல்லை, என்னோட ஸ்டைல் அந்த மாதிரி இருக்காது. ஏன் இவங்க இன்னும் பார்க்க மாட்டுறாங்க நம்மளை, ஸோ அவங்களோட டேஸ்ட் என்ன, அவங்கள இப்படி பார்க்க வைக்கிறது அப்படின்னு சொல்லிட்டு அவங்க எதுக்கு கொஞ்சமாச்சும் அந்த கை அசையும் பாருங்க. யாராக இருந்தாலும் ஏதாவது அவங்களுக்கு பிடிச்சதை வாசிக்கும் போது அசையும் போது ஓகே இதுதான் அவங்களோட இது அப்படின்னு சொல்லிட்டு நம்ம திரும்ப அதே ரிப்பீட்டில் அந்த கேட்டகரியில் வாசிக்கும் போது திரும்பி வாசிக்கிறது, அப்படி தலையாட்டுறது அப்படி வந்துட்டு நல்லா இருக்குன்னு சொல்கிறாங்க பாருங்க. அதாவது கலைஞர்களுக்கே வந்து ரொம்ப ஒரு தேவைப்படும் ஒரு விஷயம் இல்லையா? அது யாராக இருந்தாலும் எந்த கலைஞராக இருந்தாலுமே வந்து அவங்க பாராட்டு அப்படின்னு வரும்போது அதுதான் அவங்களுடைய முதல் ஒரு அங்கீகாரமாக கருதுறாங்க இல்லையா? மற்றதெல்லாம் ரெண்டாவது தான். அந்த நல்லா இருக்குன்னு சொல்லி அந்த ஒரு வார்த்தை வந்து சொல்கிறாங்க பாருங்க, அதுக்காக என்ன வேணாலும் செய்யலாம். அதுதான் என்னோட இதே, அதுதான் அவங்க நல்லா இருக்கு, வெரி குட் அப்படின்னு சொல்கிற ஒரு வார்த்தைக்கு ரொம்ப கஷ்டம். அந்த பாராட்டு கிடைக்க ரொம்ப கஷ்டம். அந்த கஷ்டத்தை பட்டு அந்த நல்லா இருக்குன்னு சொல்கிற ஒரு வார்த்தை கிடைச்சிட்டா போதும், அது அப்படி உற்சாகமாயிரும். அது உற்சாகமாயிரும். சரி, நீங்க அந்த உற்சாகத்தோட இன்னொரு அடுத்த ஒரு 2 பாட்டு வாசிக்கிறேன் ரஹ்மான்.
கல்யாணம்னு நீங்க சொன்னோனே கல்யாண தேனிலா அது போயிட்டீங்க. எனக்கு அதான் அந்த ராகங்களை வாசிக்கும் பொழுதுதான் இது பிளான் பண்ணியே வாசிக்க முடியாது. எது தோணுதோ ஒரு ராகத்தை வாசிக்கிட்டு இருக்கும்போது அடுத்த பாட்டு ஆட்டோமேட்டிக்கா அது வரும். வித்யாசாகர்ல தொடங்கி இப்ப இளையராஜால முடிச்சீங்க. எதுவும் ஒன்று ஆரம்பிப்பேன் அதுல எங்கேயோ ஏன்னா அந்த ராகம் அது உங்களுக்கு நீங்க வாசிக்கும் போதே உங்களுக்குள்ள ஓடிக்கிட்டே இருக்கிற ஒரு விஷயம் இல்லையா? அது அப்படி வந்து பிளான் பண்ண மாட்டீங்க. நான் இதை தான் வாசிக்கலாம் இதை வாசிக்கலாமே அப்படின்னு சொல்லிட்டு ஒரு போறது உண்டு. ஆனா அந்த டைம்ல ஒன்று வந்துட்டு ஆடியன்ஸ் அந்த மக்கள் என்ன எதிர்பார்க்குறாங்கன்னு நான் சொன்னேன்ல, அந்த மாதிரி என்ன பார்க்குறோமோ எப்படி அந்த சிச்சுவேஷன் எப்படி இருக்குது இதெல்லாம் அப்படியே மைண்டை ஆட்டோமேட்டிக்காக மாற்றிக்கிட்டே இருக்கும். இன்னும் விட்டிங்கன்னா அப்படியே அடுத்த ராகம் இதே ராகத்தில் அப்படியே போய்கிட்டே இருப்பீங்க. ஆனால் நம்மளுக்கு நேரம் போகாது. எனக்கு ஆசை தான், ஆனால் வந்து நம்மளுக்கு நேரம் பத்தாமல் போயிடும் இல்லையா? சரி, இளைஞர்கள் இன்றைய இளைஞர்கள் இந்த நாதஸ்வரத்தை கற்க ஆர்வம் காட்டுகிறார்களா? அப்படி ஆர்வம் காட்டுகிறார்கள்னா அவங்களுக்கான வாய்ப்பு எப்படி இருக்கு, இல்லை அவங்களுக்கான சவால் எப்படி இருக்கு, இதோட எதிர்காலம் எப்படி இருக்கும், அதை பற்றி கொஞ்சம் சொல்லுங்கள். ஏன்னா எனக்கு பர்சனலாகவே நிறைய பேர் வந்து இப்போ வந்துட்டு இப்போ உள்ள பெற்றோர்கள் எப்படி சொன்னாங்கன்னா அவங்களோட பிள்ளைகளுக்கு இப்போ ஒரு 4 வயசு 5 வயசுல இந்த சங்கீதத்தை கற்றுக் கொடுக்கணும். ஓகே அது. ஆனால் இளைஞர்கள் எப்படி என்னை அப்ரோச் பண்ணுறாங்கன்னா என்னோட காலத்தில் எங்கள் அப்பா வாசிக்கிறத சின்ன வயசுலேயே போட்டார். இப்போ உள்ள இளைஞர்களோட அப்பா அம்மா பெற்றோர்கள் வந்து எங்கிட்ட என்னை பர்சனலாக இந்த இதை நான் இது பண்ணியிருக்கிறேன். வந்துட்டு என்கிட்ட சார் இந்த மாதிரி வாசிக்கிறதுக்கு கற்றுக் கொடுக்கணும் முடியுங்களா? கண்டிப்பாக இதெல்லாம் என்ன வயசு பிரச்சனை இல்லை அப்படின்னு சொல்லும் போது சார் ஒரு 3 மாதத்தில் கற்றுக்கலாங்களா? 3 மாதத்துலையா? இன்னும் இவங்க டைம் லிமிட் சொல்கிறாங்களே. அப்போ தான் சொல்கிறாங்க பரவாயில்ல இந்த மாதிரி கொஞ்ச நேரத்தில் உட்காந்து வாசிச்ச உடனே காசு கிடைக்குது அப்படின்ற அந்த ஒரு வார்த்தை அது வந்துட்டு சரியே இல்லை. நம்ம வந்து ஏன்னா இந்த இசை வந்துட்டு நம்ம காசுக்காகன்றது நம்ம ஃபர்ஸ்ட் நினைக்கவே கூடாது. அவங்களுக்கு அந்த ஆர்வம், ஆனால் இது மட்டும் அவங்களுக்கு அந்த ஆர்வம் ஏன்னா நிறைய பேருக்கு இருக்குது. இப்போ உள்ள இளைஞர்களுக்கு நிறைய பேருக்கு இந்த ஆர்வங்கள் இருக்குது. ஆனால் இருக்கிற அதை மட்டும் முறைப்படி பயின்று அந்த கற்றுக்கிட்டு அதை நோக்கி போனாங்கன்னா காசு 2வது பட்சம் தான். ஆனால் அதை மட்டும் அவங்க கற்றுக்கிட்டாங்கன்னா அவங்களோட லைஃபே தெரியுங்களா அந்த மியூசிக்கில் தான் போகும். ஏன்னா மியூசிக்கு எண்ட் இல்லை. அதை எவ்வளோ வேணாலும் கற்றுக்கிட்டே போகலாம். ட்ரெண்ட் இப்போ வாழ்க்கையில் ஒரு ட்ரெண்டு மாற 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 இப்போ நம்ம வந்து கர்நாடிக் நான் கற்றுக்கிட்டேன், நான் இதில் தான் நான் வாசிப்பேன், நான் இப்படியே தான் இருப்பேன்னா நம்ம அப்படியே தான் இருக்கணும். ஆனால் நம்மளோட கர்நாடிக் பீப்புள்கிட்ட போகணும், மக்கள்கிட்ட போகணும்னு நினச்சி நம்ம அதை மாற்றணும்னு வச்சுக்கோங்க. எப்படின்னா ட்ரெண்ட். அப்போ இப்போ உள்ள இளைஞர்களுக்கெல்லாம் நான் இதே பழைய காலத்து கர்நாடிக் நான் கற்றுக்கிட்டேன் அதே வாசிக்கிட்டேன்னா அவங்களுக்கு பிடிக்காது, அவங்களுக்கு போரிங்காக இருக்கும். என்ன அது
அப்போ நான் தான் ஒன்று நினச்சேன், இவங்களுக்கும் பிடிக்கணும். அப்போ அவங்களுக்கு என்ன அவங்களோட டேஸ்ட், அவங்க என்ன ரசனையில் இருக்காங்களோ அதை நம்ம கொடுக்க ஆரம்பிச்சிட்டோம்னா அவங்க தன்னால் வருவாங்க. சரி, இந்த 1/2 மணி நேரம் ரொம்ப ரொம்ப சுவாரஸ்யமாக போச்சு. கண்டிப்பாக உங்களுடைய இந்த இசையோடு தான் இந்த நிகழ்ச்சி முடியணும் அப்படின்றது எல்லாத்தோடைய எதிர்பார்ப்பாக இருக்கும். தொடர்ந்து நீங்கள் வாசிக்கலாம். ஓகே.